Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பொட்டேட்டோ கார குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதோட நேத்து கேட்ட விடுகதைக்கான ஆன்சரும் இருக்கு. இன்னைக்கு புது விடுகதையும் இருக்கு. வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்போட கொஞ்சமாக வெந்தயமும் பொரிய விட்டுருக்கேங்க. அதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குட்டியாக கட் பண்ண வேண்டாம், பெருசாகவும் கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா அதை வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி சின்னதாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிடணும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா க்யூப் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் எடுத்திருக்கேன். இதுனா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதே இப்போ நல்லா எண்ணெயிலே ஒரு 4-5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதங்கியாச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது காரத்துக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழம்பு நல்லா கெட்டியாகிறதுக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதனால் நம்ம இதில் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கியாச்சு. அந்த மசாலாவோட நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதில் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு வேக விடணும். ஒரு 80% வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதை மூடி வச்சு நம்ம ஒரு 80% வேக விடலாம். அது உருளைக்கிழங்கு வேகிற கேப்பில் நம்ம நேற்று கேட்ட விடுகதைக்கான ஆன்சரை தெரிஞ்சுட்டு வந்துடலாங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு புது விடுகதையும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். நேற்று கேட்ட புது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 அறை கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேன்கூடு. இன்றைக்கி உள்ள புதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பில்லாத ஒருத்தன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதோடவே 4-5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் கசகசா எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடணும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% வரைக்கும் வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி 1 கப் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பாயில் பண்ணணும், புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு. அதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் அதோடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம்னா நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆயிரும். அதே மாதிரி பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். குழம்பு நிறைய தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது சாதத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இதுக்கு பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் நம்ம சேர்த்தாச்சு. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிப்பியை உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட விடுகதைக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.